மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அழகாக குட்டி குட்டி எவ்வளோ கதவுகள் இருக்குது பாருங்க. ஒருத்தர் அங்கே ஒருத்தர் கீழே ஒருத்தர். நம்ம ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். நம்ம 8:30 மணிக்கு ட்ரெயின் வந்துட்டு ஏசி கோச் தான் புக் பண்ணியிருக்கோம். இன்னும் ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் பீஸ்ஃபுல்லாக போகலான்ட்டு. ஆல்ரெடி எவ்வளோ பேசஞ்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரும்போது காட்டின மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எவ்வளோ ஒரு ஃபேன் பார்த்தீங்களா. செக்கிங் இதான் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. கொஞ்சம் அப்படியே 2 மணி நேரம் பிளாட்பார்க்கில் சுற்றி உட்காந்துட்டு ரயில் ஏறிங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து ஜோத்பூர் டு ஜெய்ப்பூர் போகிற கோச்சு. இதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே வந்து வந்தே பாரத் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியே நல்லா சூப்பரான கோச்செலாம் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து சார்ஜர் போடுறதுக்கு வந்து இது பாருங்கள், இந்த மாதிரி யூஎஸ்பி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆனால் இது வந்து யூஎஸ்பி, இப்போ எல்லாம் டைப் சி வந்துருச்சு. அப்புறம் தனியாக இண்டிவிஜுவல் லைட்லாம் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து மொபைல் வைக்கிறதுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வாட்ரு வைக்கிறதுக்கு வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு பாருங்கள், ஏசிக்கு பாருங்கள் தனியாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆனால் நம்பாளுங்க அதுக்குள்ளே ஒரு அந்த வாட்டர் கேனை வைக்கிறது வந்து உடச்சி வச்சுருக்காங்க. என்ன இதெல்லாம் நீட்டாக ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் இது எவ்வளோ போச்சுன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், போக்குவரத்து துறையிலும் சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் துறையிலும் சரி சூப்பராக வளர்ந்துன்றதுல எந்த மாற்றம் கருத்துமே கிடையாது. நல்ல தூக்கம் வந்தது. ட்ரெயினில் 3 பேர் கொட்டாடுங்க. ஒருத்தர் அங்கே ஒருத்தர் கீழே ஒருத்தர். ஜெய்ப்பூர் வந்தாச்சு. நல்லா அருமையான ட்ரெயினில் வந்தோம். ஒரு சத்தம் கூட இல்லாமல் ஷேக் இல்லாமல். ஆனால் தூங்க முடியல. நம்ம ஆளுங்க அடித்த கொரட்டை, கீழே ஒருத்தர் அடிக்கிறார், மேலே ஒருத்தர், இந்த சைடு மொத்தம் 3 பேர் ரவுண்ட் கட்டி கொரட்டை வச்சு நல்லா அந்த தூக்கத்துக்கு எடுத்துட்டாங்க. சீக்கிரமாக ரூமுக்கு போய்ட்டு தூங்கணும். நம்ம இப்போ வந்து ஜெய்ப்பூரில் இருக்கோம். ஜெய்ப்பூர்லேருந்து ஹாவா மஹாலுக்கு மெட்ரோ பிடிச்சி வந்துட்டோம். நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு 5 இடத்துக்கு போக போகிறோம். அதனால் வந்து ஒரு 2 இடத்த வந்து மெட்ரோவில் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மெட்ரோவில் கவர் பண்ண போகிறோம். மெட்ரோவுக்கு நாங்கள் எடுத்த டிக்கெட் எவ்வளோ தெரியுங்களா, வெறும் 12 ரூபா. வெறும் 12 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் எங்களை வந்து கூப்பிட்டு வந்தோம். ஹாவா மஹால்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது மெட்ரோ ராஜஸ்தானில். வெறும் 12 ரூபா தான். முதல்ல வந்து நம்ம சென்னையெல்லாம் வந்து பார்த்தோம்னா மெட்ரோவுக்கு எடுத்தோடனே 30 ரூபா 40 ரூபா தான் மினிமம் ஸ்டார்டிங்கு. இங்கே வெறும் 12 ரூபா தான் கேட்டாங்க. ஹாவா மஹால் அப்படின்னாக்கா தென்றல் வீசும் அரண்மனை அப்படின்னு பேர், இல்லைனா வந்து காற்று வீசும் அரண்மனை அப்படின்னு பேர். ஹாவா மஹால் வந்துட்டோம். கிட்டத்தட்ட 52 ரூபா பர் ஹெட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
உள்ளே நுழையும் போதே கிருஷ்ணரோட கிருஷ்ண சிலை விநாயகர் சிலைலாம் இருக்குது. இந்த அரண்மனை வந்து பார்த்தோன்னா 1799ஆம் ஆண்டில் கட்டியிருக்காங்க. இங்கே முக்கியமானதே வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன ஜன்னல், அதாவது வந்து பார்த்தோன்னாக்கா இங்கே இருக்குது பாருங்கள், மேலே நிறையா சின்ன சின்ன ஜன்னல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கேருந்து வந்து பெண்கள் வந்து கீழே என்ன நடக்குது, ரோட்டு சைடில் அதாவது வெளிப்பகுதியில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்களாம்மா. இதுதான் இந்த அரசர் நினைக்கிறேன், மகாராஜா சுவாமி பிரதாப் சிங் ஓய்வுரா. இந்த ஆவா மகாலுடைய ஒரு ப்ளூ பிரிண்ட், இந்த மஹால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்தது வந்து பார்த்தோன்னா பின் சைடுலேருந்து வந்திருக்கோம். வெளியிலேருந்து பார்த்தா இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும். நம்ம வெளியே போய் பார்க்கலாம். ஜன்னல் பகுதி எவ்வளோ பெருசாக இருக்குங்க. பொதுவாக இந்த ஆவாமலுக்கு முக்கியமாக பெயர்படுது பண்ணால் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஜன்னல்லாம் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வெளியே என்ன நடக்குது, அதாவது வெளிப்பகுதியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற வந்து வெளியே வந்து மார்க்கெட் இருக்குது. இங்கே அப்போ வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு வந்து அந்த முகம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பர்தா போடுற, அதாவது முகத்தை வந்து கவர் பண்ணுறது இருந்ததாம்மா. அதனால் அவங்க வெளியே வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி ஜன்னல் வச்சு வெளியில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி நிறைய ஜன்னல் இருக்குது. இந்த வழியாக தான் நிறைய பெண்கள் பார்த்துருக்காங்க. ரோட்டில் அதாவது தெருவில் என்னென்ன போயிட்டுருக்கு, ஊர்வலம் போகும், சாமி ஊர்வலம் போகணும், நிறைய போகும். அவங்க போகிறதுக்கு வந்து இந்த மாதிரியான ஜன்னல், குட்டி குட்டி ஜன்னல்லாம் வச்சு அவங்க பார்க்குறதுக்காகவே இதை அமைச்சிருக்காங்க. எத்தனையோ பெண்கள் பார்த்துருப்பாங்க, அந்த இடத்துல நாமளும் போய் பார்த்துட்ருக்கோம். பொம்மலாட்டம் ஆவாமகளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். இங்கே அப்போ நடந்த வரலாற்று நிருபங்கள் வந்து இங்கே பொம்மலாட்டமாக நடத்திட்டு இருக்காங்க. ஹாவா பேலஸ் காற்று வீசும், அதாவது தென்றல் வீசும் பகுதின்னு சொல்ல அந்த இடத்துல தான் இருக்கும். இப்போ தான் ஒரு பொம்மலாட்டம் பார்த்தோம். இங்கே வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு ரிசெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க வந்து வெளியே என்ன நடக்குது போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் கதவு, சின்ன சின்ன கதவு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தான் வெளியே போகிற சாமி ஊரில் எது இருந்தாலும் இப்படி தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு காலநிலையெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. நாங்கள் அடுத்துக்கு மேலே போகலாம். பட் ஆனால் அந்த பொம்மலாட்டம் ஆடக்கூடியவர் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி காசு போடணும் அப்படின்றார். 50 ரூபா போட்டால் தான் ஒரு ஷோ போடுவான்றார். 100 ரூபா கேட்டார், 50 ரூபா தான் போட்டோம். நல்ல காத்தடி. இந்த ஆவா பேலஸ் வந்து பார்த்தோன்னா முக்கியமான ஒரு வணிக சங்கம். அதாவது பார்த்தோன்னா ராஜஸ்தான்லேயே ரொம்ப அது ஜெய்ப்பூரில் ரொம்ப முக்கியமான
வணிக சந்தை இருக்கக்கூடிய பகுதியில் இருக்குது. கிட்டத்தட்ட இங்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 கடைக்கு மேலே வந்து ஹோல்சேல் ரீட்டைல் அப்படின்னு பண்ணக்கூடிய கடைகள். இந்த சுற்றி பார்த்தோம் அப்படின்னாக்கா வெறும் கடைகள் தான், சுற்றி வெறும் கடைகள் தான். அதான் ஏற்கனவே கூட சொல்லியிருந்தேன், இங்கே இருக்கிற குட்டி குட்டி ஜன்னல் தான் இதுக்கு ரொம்பவும் பேர் போனது. ஏன்னா வந்து அப்போ இருந்த பெண்கள் வந்து வெளியே போகிறதுக்கோ அப்படியே போனாலும் முகத்திரையை மூடிட்டு தான் போனோம். அப்படிலாம் போகிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஒரு பகுதி டைமில் என்ன பண்ணணும், பெண்களுக்காகவே என்ன அப்படின்னாக்கா இங்கே அந்தப்புறங்கள், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்க சுற்றி திரியிறதுக்காக, அப்புறம் வந்து வீதியில் வரக்கூடிய ஊர்வலங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக சின்ன சின்ன ஓட்டைகள் மூலயமா அந்த மாதிரி பாருங்கள் நிறைய ஓட்டைகள் இருக்கும். இதெல்லாம் வெளியிலேருந்து பார்த்தோன்னாக்கா தேன் கொடுக்கும் போல ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரியான குட்டி குட்டி கதவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தா இந்த இதுலேருந்து பார்க்கும்போது அதை தெரிஞ்சு பாருங்கள், அங்கே ஒரு கோட்டை இருக்குது. அது வந்து பார்த்தா நாகர்கட் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெய்சிங் என்பவர் வந்து அந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காரு. இது வந்து ஆரவல்லி மலைத்தொடருடைய எண்ட் ஆஃப் பகுதி, அதாவது ராஜஸ்தானே அவங்களுக்கு தெரியும், ஆரவல்லி மலைப்பகுதியுடைய எண்ட் ஆஃப் பகுதியில் தான், அதாவது முடிவு பகுதியில் அந்த கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 1857 வந்து சிப்பாய் கலகம் நடந்தது. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நம்ம வீரர்லாம் வந்து அங்கே தான் பாதுகாப்பாக தங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு அங்கே இருக்குது. அவ்வளோதான் அந்த பக்கம். அதாவது அதாவது பார்த்தோன்னா அப்போ கட்டினா கோட்டைக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி எஸ்டிமேட்லாம் நமக்கு பொதுவாக இல்லை. இருந்தாலும் தோராயமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 1868 நாகர்கோட்டை வந்து விரிவுபடுத்தப்பட்டாங்களாம். 1883-92 கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாயில் வந்து அந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதை விட வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ஏதோ நம்ம சாதா இது மாதிரி தான் இருக்கும். வெளியே போய் பார்த்தா இதோடைய அழகு நல்லா தெரியும். மேலே போய் இன்னும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்க, வெளிப்பகுதி வந்திருக்கோம். மொத்தம் இது 5 அடுக்காக கொண்டு கட்டப்பட்டது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து 4வது அடுக்கில் இருக்கோம். இந்த ஆரவல்லி மலைத்தொடருடைய கடைசி எண்ட் ஆஃப் பகுதின்னு சொல்லுவாங்களே அந்த இடம் நாகர்கள் கட்டின கோட்டை. அது கிட்டத்தட்ட 1857 நடந்த சிப்பாய் கழகத்தில் வந்து வீரர்கள் வந்து தங்குவதற்காக அந்த இடத்துல வந்து இதை தான் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. இந்த கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அது சுற்றியே வந்து பார்த்தா நிறையா மதில் சுவர்கள் இருக்குது. யாரும் உள்ளே வந்து எதிரிகள் வந்து தாக்காத மாதிரி. இது 5வது அடுக்கு. இப்போ நம்ம 4வது அடுக்கில் இருக்கோம். என்ன சொன்ன மாதிரி இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டு. இங்கே ஒரு கதவு. நல்ல வியூ. அந்த நாகர்கள் தங்கின கோட்டைக்கு கூட போகலாம். பட் ஆனால் நம்ம இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்க போகிறோம். அதனால் அங்கே போக முடியாது. ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் கோட்டைக்கு வந்து பஞ்சமே கிடையாது. அவ்வளோ கோட்டைகள் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து முஸ்லீம் மன்னர்கள் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து போர் செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் போர் செஞ்சுட்டே இருக்கிறதால தான் நிறைய கோட்டைகள், அப்புறம் சுற்றின மதிச்சுவர்கள் இருக்கிறதுக்கான ஒரே காரணம் இதுதான். இதை நம்பி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை சுற்றி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு. நீங்கள் பார்க்குறது கீழே ஃபுல்லாக மார்க்கெட்டு தான். எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து வெளியே போயிட்டு கோட்டையோட இந்த பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா ஜெய்ப்பூர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஜெய்ப்பூர் வந்து ஒரு பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வந்து பிங்க் சிட்டி அந்த வியூலாம் நாளைக்கு வந்து போய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா, ஹாவா மஹால் கீழே தான் இருக்கும். இப்போது சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைகள் தான். எனக்கு தெரிஞ்சு 10,000 கடைகள் இருக்கும். அவ்வளோ முக்கியமான ஒரு மார்க்கெட் பிளேஸில் தான் இது அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஆஃப் வியூ போகிறோம். ஹாவா மஹாலோடைய ஃப்ரண்ட் ஆஃப் வியூ போகிறோம்.
அது இருக்கு. எல்லா ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போகிற டைம்ன்றதால கூட்டம் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக சிவப்பு கலர் பில்டிங் தான் இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் ஆவா மகளுடைய முதல் இதுதான். ஃபுல்லாக சிவப்பு பில்டிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேன்கூடு மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கும். அழகாக குட்டி குட்டி எவ்வளோ கதவுகள் இருக்குது பாருங்கள். அந்த கதவு வழியாக ஒரு தலை ஒரு காலத்துக்கு முன்னாடி, அதாவது பெண்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதில் எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கும். இந்த டைமில் மார்க்கெட்டில் என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்மளுக்கு ராஜஸ்தானோட அடுத்த பகுதிக்கு நம்ம நாளைக்கு வேறு ஒரு பெரிய டூர் போக போகிறோம். அதுக்கிட்ட ஒரு 7 இடம் வந்து கவர் பண்ணி டூர் போக போகிறோம். அதனால உங்களுக்கு விலாவரியாக ஒரு பாட்டாக நம்ம பார்க்கலாம்.